கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி திவஸ் ஊழியத்தின் மூலியமா உங்களை காண கிருபை தந்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்து உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏபு எழுதின புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனம். ஏபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பின்பு கர்த்தர் அவன் சிரிப்பு நீக்கி ரெட்டி தனியாக ஆசீர்வதித்தாரா. ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு அநேகர் தேசத்துக்காக அழிந்து கொள்ளுகிற ஆத்மங்களுக்காக ஜெபிக்க திறப்பில் நிற்க மின்ன வருவதில்லை. கேட்டால் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலேயே, எங்கள் காரியத்திலேயே, எங்கள் சரீரத்திலேயே சமாதானம் இல்லை, அற்புதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, எங்கள் சரீரத்தில் நிறைய பலவீனங்கள், எங்கள் குடும்பத்தில் நிறைய பிசாசு போராட்டம், எங்கள் குடும்பம் இன்னும் பாவத்தில் கட்டப்பட்டுக்குது, பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போது நாங்கள் தேசத்துக்காக அழிந்து கொடுக்குற ஆத்துமங்களுக்காக எப்படி ஜெபிக்க எங்களை அர்ப்பணிப்பது கேட்குறீங்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏபுவின் தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவரவே இருக்கிறார். ஏபு தான் சூழ்நிலை பிரிமலை தன் குடும்பத்திலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, சொத்துகளிலிருந்து, தன் சரீரத்தில் பலவிதமான பலவீனம், அந்த சோதனை மதியத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஏபு தன் சிநேகிதர்கள் ஜெபித்த பின்பு கர்த்தர் அவன் சிரிப்பு மாற்றியது மாத்திரமல்ல, ரெட்டித்தனி ஆசீர்வாதம். அவனுக்கு முதல் இந்த நிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை அது ரெட்டித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. அங்கே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தேசத்துக்காக அழிந்து ஆத்துமங்களுக்காக ஜெபிக்க உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் எல்லாம், பிசாசின் போராட்டங்கள் நீங்கி தேவனை கர்த்தர் உங்களை ரெட்டித்தனியாக ஆசீர்வதிப்பார். வருகிற நவம்பர் 1ஆம் தேதி பிரியமகளே, கர்நாடகா கன்னட ராஜ்யோத்சவா கவர்மெண்ட் லீவ் இருக்கிறது. வருஷம் தோறும் அருமையான சகோதர கன ஊழியக்கார் மோசலஸ் ஐயா பேலஸ் கிரவுண்ட், மைக்கேல் சர்க்கிள் பேலஸ் கிரவுண்ட்ஸில் காலை 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி 12 மணி நேரம் உபவாசம் இருந்து நம்ம கர்நாடகா மாநிலத்துக்காக, நம்ம கர்நாடகா இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பு, ஆசீர்வாதம், எழுப்புதலுக்காக ஜெபிக்க வராங்க. அவங்க தமிழ்நாட்டில் ஊழியர் சேர்ந்து கூட கர்நாடகத்து மேலே, கர்நாடக மக்கள் மேலே ஒரு தாகம், ஒரு பாரதம் கர்த்தர் அவங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார். நம்ம கர்நாடகாவில் இருக்கிறோம், கர்நாடகாவில் நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், ஊழியர் செய்து கொண்டிருக்கிறோம், சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். அகிலே நம்மளும் அருமையாக கன போதகர், கன ஊழியக்கார் மோசலஸோடு ஒருமனப்பட்டு நாமளும் உபவாசம் இருந்து நம்ம கர்நாடகா ரட்சிப்புக்காக, நம்ம ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்காக, நம்ம கர்நாடகாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நாமளும் ஜெபிக்கும் போது, அந்த கூட்டத்தில் ஒருமனப்பட்டு கலந்து இணைந்து ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாம சொல்றேன், கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நீங்க மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து ஆத்துமங்களுக்காக திறப்பளிக்கும் போது, ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுப்புகள், வேதனை, கண்ணீர், கஷ்டங்கள், கடன்கள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள் கர்த்தர் உங்களை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை ரெட்டி தனியா ஆசீர்வதிப்பார். அகலே வருகிற 1ஆம் தேதி, நவம்பர் 1ஆம் தேதி காலை 8 மணிலிருந்து ராத்திரி 8 மணி 12 மணி நேரம் பிரியமகளே, மைக்கேல் சர்க்கிள் பேலஸ் கிரவுண்டில் திறப்பின் வாசல் ஜெபம் அருமையான ஊழியக்காரர் இணைந்து நம்ம ஜெபிப்போம். வாங்க, கலந்து கொள்ளுங்க. தேவன் உங்க சிரிப்பு நீக்கி உங்களை ரெட்டி தனியா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் திருப்பலிக்க தன் குடும்பத்தையும் தன் சபையும் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கை இருக்கிற எல்லா சிரிப்புகள் நீங்கி கர்த்தாவே ரெட்டி தனியா அவங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.